வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் திரு தியாகு அவர்களும் ஊடகவியலாளர் திரு சுமன் சி ராமன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். பாகிஸ்தானில் நடத்திய தாக்குதல்களுக்காக மாதட்டி கொள்ள வேண்டாம் அப்படின்னு அமைச்சர்களுக்கு மோடி அறிவுரை வழங்கியிருக்கிறார். தாக்குதல் நடந்த நாளில் இருந்து மத்திய அரசுக்கு கிடைத்த வெற்றி, இந்தியாவுக்கு கிடைத்த வெற்றி, மோடிக்கு பாராட்டு அப்படின்னா தொடர்ச்சியாக செய்திகள் வந்து கொண்டே இருந்தது. இப்போ திடீர்னு அதை பெரிதுபடுத்த வேண்டாம், மாறுதட்டி கொள்ள வேண்டாம் அப்படின்னு மோடி சொல்றார். எப்படி புரிஞ்சுக்கிறது இதை? அவர் மாறுதட்டி கொள்ள வேண்டாம்னு சொல்லும் போதே அந்த அரசாங்கத்தினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் பரீக்கர் எங்கு போனாலும் இதை பற்றி மட்டும்தான் பேசுகிறார். இதை விடுத்து சவால் விடுக்கலாம். நமக்குள்ள முக்கியமான கவலை எல்லாமே ஒரு போர்வெறி சூழலை ஏற்படுத்துகிறார்கள் என்பதுதான். மக்கள்கிட்ட ஒரு போருக்கு ஆதரவான மனநிலையை தோற்றுவிப்பதற்கு இந்த நிகழ்வை பயன்படுத்துகிறாங்க. நிகழ்வு நடந்ததா இல்லையாங்கிறது, எப்படி நடந்துச்சு, எந்த அளவில் நடந்துச்சு, என்ன ட்ரூத் இஸ் த ஃபர்ஸ்ட் கேஷுவல்ட்டி ஆஃப் வார்பாங்க. போரில் முதலில் பலியாவது உயிர்களுக்கு முன்னால் உண்மைதான். அதனால் எந்த தரப்பு சொல்கிறதுங்க யாரும் நம்ம சரிபார்த்து கொள்ளலாம் முடியாது. பாகிஸ்தான் சொல்கிறதும் உண்மையாக இல்லையா, அல்லது இந்தியா சொல்கிறதும் உண்மையாக இல்லையா, இல்லை நம்ம நாடுனாலே அது சொல்கிறது எல்லாமே உண்மையாக தான் இருக்கணும், பாகிஸ்தான்கிறதுனாலே அது சொல்கிறதெல்லாம் பொய்யாத்தான் இருக்கணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. அமெரிக்காவில் பெரிய அறிஞர்களெல்லாம் வியட்நாம் குறித்து அமெரிக்க இராணுவத்தினுடைய சாதனைகள் என்று அமெரிக்க அரசு அறிவித்தவற்றை ஏற்றுக்கொள்ளலை. இதே பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ஸ்ரீலங்காவில் ஐபிகேஎஸ் தொடர்பாக சொல்லப்பட்ட செய்திகளை மறுத்தார். வல்வெட்டித்துறை தாக்குதலை பற்றி மைலாய் ஆஃப் ஸ்ரீலங்கா என்று ஒரு புத்தகமே வெளியிட்டார். பிற்காலத்தில் அவரே பாதுகாப்புத்துறை அமைச்சராக வாஜ்பாயினுடைய அரசாங்கத்திலேயே இருந்தார். எனவே ராணுவம் சொல்றதையோ மாதிரி இப்போ மறுக்கணும் அப்படின்னு நம்ம நிர்பந்தப்படுத்த முடியாது இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் மறுக்கணும், அப்பதான் அது உண்மையை நம்ம ஏத்துக்கவும் முடியாது இல்லையா? பாதுகாப்புத்துறை அமைச்சர் போராட்டங்கள்ல எல்லாம் இதை பேசுறாரு அப்படிங்கிறதுனாலயே இந்தியாவுடைய நிலைப்பாடு தவறு நம்ம சொல்ல முடியுமா? இல்ல, அதனாலேயே தவறு சரிங்கிறதுக்கு இல்லை. இங்க தவறு சரி பற்றிய பிரச்சனையே இல்லை. ஏன்னா அணுகுண்டு பயன்படுத்தக்கூடிய அணு ஆயுதம் கொண்ட 2 அரசுகள் தங்களுக்கு இடையில் ஒரு போர் வெறியை வளர்த்து கொண்டு போனால் அதனால ஏற்படுகிற பயங்கர விளைவுகளை பற்றி தான் நம்ம கவலைப்படுறோம். அதுவே இல்லை, அணு ஆயுதம் பேரழிவு ஆயுதமே இல்லைன்னு வச்சுக்குவோம், 2 நாடுகளுமே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸை மட்டுமே வச்சுக்கிட்டு போர் நடத்துகிறதா வச்சுக்குவோம், துல்லியமான தாக்குதல்களை மட்டும் வைத்துக்கொண்டே போர் நடத்துகிறதா இருக்கட்டும், உயிர் பலிகள் 2 தரப்புலையும் ஏற்பட போகுது, 2 நாட்டினுடைய பொருளாதாரமும் பாதிக்கப்பட போகுது. இந்த 2 நாடுகளையும் மோத விட்டு ஆயுத விற்பனை செய்து பல வல்லாதிக்கங்கள் பணம் சேர்க்க போகிறாங்க. ஈரான் ஈராக் போரில் அதானே பார்த்தோம், யார் எந்த பக்கம்னு. போர் கூடாது என்பதுதான் இங்கே அடிப்படையான செய்தி. போரின் மூலமாக எந்த சிக்கலையும் நீங்கள் தீர்க்க முடியாது என்பதுதான் அடிப்படை செய்தி. அது பிரதமருடைய நிலைப்பாடா? அவர் இந்த ஒரு தாக்குதல் பற்றி நம்ம மாறுதட்டி கொள்ள வேண்டாம்னு சொல்றதெல்லாம் ஒரு பக்கம். போர் கூடாது, போரை எப்பாடுபட்டும் தவிர்க்க வேண்டும், அமைதி வழியில் என்று ஒரு பீஸ் அஃபென்சிவ்ங்கிற ஸ்டாண்ட் எடுத்து பாகிஸ்தானுக்கு ஒரு சர்வதேச நெருக்குதலை அதன் மூலம் தான் அவர் கொடுக்க முடியும். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ்னாலாம் கொடுத்துட முடியாது. எப்படி நீங்க அதாவது முதல்ல நடந்த சம்பவம் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்திருக்கிறது என்று இந்திய ராணுவம் கூறியிருக்கிறது. இன்றைய சூழலில், அதுவும் இப்போ இன்னும் டென்ஷன் இருக்கிற சூழலில் ஒவ்வொரு இந்தியனும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமை. இதை ஒரு 6 மாத காலத்திற்கு பிறகோ ஓராண்டுகளுக்கு பிறகோ அதற்கு ஆதாரம் கொடுங்கள் எல்லாம் கேட்கலாம் நம்ம. ஏன்னா இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸினுடைய காரணம் ஒன்று, உள்நாட்டு மக்களுக்கு ஒரு சிக்னல், அதாவது அரசு சும்மா பார்த்துக்கிட்டே இருக்குது, தொடர்ந்து தீவிரவாத தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு, ஒண்ணுமே பண்ணல அரசு, முந்தைய அரசு மாதிரியே தான் இருக்குதுன்னு ஒரு பேச்சு பரவலாக லோக்கல் சிக்னல் ஒன்று. அது அவர்கள் வெளியிட்டு இருக்கணுமா, அரசியல் ஆக்கணுமா, ஆதாயம் தேடணுமா, அதெல்லாம் பத்தி நம்ம விவாதிக்கலாம். ஆனால் சர்வதேச ரீதியாகவும் இது பார்க்கப்படுகிறது. இது இந்தியர்களுக்காக மட்டும் ஒரு சிக்னல் கிடையாது, உலக நாடுகளுக்கு ஒரு சிக்னல். எங்கள் மேல் தொடர்ந்து நீங்க தீவிரவாத தாக்குதல் நடத்தினீர்கள் என்றால் ரிசர்வ் த ரைட் டு ரிட்டாலியேட், அதாவது நாங்கள் மறு தாக்குதல் நடத்துவதற்கான உரிமையை நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம்னு காட்டுறது. இன்றைய காலகட்டத்தில் நீங்க ஆதாரம் கொண்டாங்க, நாளைக்கு வீடியோ கொடுக்குறாங்க, சரி உதாரணத்துக்கு இந்த வீடியோ ரிலீஸ் பண்றாங்க, உடனே என்ன சொல்லுவாங்க, இந்த வீடியோ அங்கதான் எடுத்ததுன்னு உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? யார் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தெரியுமா எங்க வீடியோ எடுத்ததுன்னு பாப்பாரு? அவருக்கு அந்த காம்பிடன்ஸ் இருக்கா? இல்ல சஞ்சய் நிருப்பமுக்கு இருக்கா? இல்ல ஜேடியு அஜய் ஆலோக்கு இருக்கா? யாருக்கு இருக்கிறது? இந்த காலகட்டத்தில் ஒரு அரசு
இந்திய அரசு ஒரு அறிவிப்பு கொடுக்கறாங்க. இந்திய அரசு கூட இந்திய ராணுவம் ஒரு அறிவிப்பு கொடுக்கறாங்க. இந்திய ராணுவத்துக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலோ காங்கிரஸ் தலைவர்களோ மத்த கட்சியோட தலைவர்களோ முதலாக கேட்டிருந்தா நீங்க இந்த வாதத்தை முன்வைக்கலாம். பாகிஸ்தான் மறுத்த பிறகு சர்வதேச ஊடகங்கள் தகவல் சொன்ன பிறகு ஏன் மறுக்க வேண்டும்? ஐநாவுடைய செய்தி தொடர்பாளர் சொன்ன பிறகு அதுக்கு சப்போர்ட்டிவான பாயிண்ட் அவங்க இவ்வளவு கேக்குறாங்களே அதை நீங்க கொடுத்துடலாமேன்னு தான் அவங்க சொன்னாங்களே தவிர நம்ம இவங்களை டார்கெட் பண்றதுல என்ன இருக்கு? இவங்க முதல்ல அந்த கோரிக்கையை வைக்கவே இல்லை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு தெரிவிச்சாங்க. அமெரிக்கா ஈராக்ல போருக்கு போறாங்க, வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன். அமெரிக்கா போறாங்க, பிரிட்டன் போறாங்க, பல நாடுகள் கூட்டணியா சேர்ந்து சதாம் ஹுசைனிடம் வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன், மிகப்பெரிய அழிவு ஏற்படுத்தக்கூடிய வெப்பன்ஸ் வச்சிருக்காருன்னாங்க. யாராவது நீங்க ஆதாரத்தை கொண்டாங்க முதல்ல, அதுக்கப்புறம் போருக்கு போங்கன்னு யாராவது கேட்டாங்களா? அதுதான் என்னோட கேள்வி. என்னன்னா இல்ல அதாவது இருக்கிற தலைவர்களே சந்தேகத்தை தெரிவிக்கிறாங்கன்னா நீங்க சொல்றது கரெக்ட். நீங்க பாகிஸ்தான் மறுப்பு தெரிவிக்குது, அங்க போன சர்வதேச பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க, ஊடகங்கள் சொல்றாங்க, ஐநாவுடைய செய்தி தொடர்பாளர் சொன்ன பிறகு இவ்வளவு கேக்குறாங்களே, இவ்வளவு டிமாண்ட் பண்றாங்களே, நீங்க இதெல்லாம் வெளியிடலாமே. சரி இன்னைக்கு வெளியிடுறாங்க. ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு அரசு வெளியிடுறாங்க இந்த வீடியோவை. ஏற்கனவே ராணுவம் அரசிடம் இந்த வீடியோவை சமர்ப்பிச்சுட்டாங்கன்னு செய்தி வந்திருக்கு. உடனடியாக உங்களுக்கு என்ன ஆதாரம், அதை வைத்துக்கொண்டு என்ன பண்ண முடியுங்க? நீங்க அது ஜெனுவின் எப்படி சைன் போஸ்ட் அந்த ஊர்ல இருக்கிற போர்டெல்லாம் போட்டு போட்டோ பிடிச்சு காட்டணுமா? எப்படி நீங்க அந்த இடத்தில் தான் இது நடந்ததுங்கிறதுக்கு ஆதாரத்தை நீங்க எப்படி நிரூபிப்பீங்க? சஞ்சய் நிருப்பம் ப்ரூவ் பண்ணுவாரா? அரவிந்த் கெஜ்ரிவால் அதுக்கு சர்டிபிகேட் கொடுப்பாரா? இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இதுதான் கடைசி ரெய்டும் அல்ல, முதல் ரெய்டும் அல்ல. அதாவது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் முதல் முறையாக நடப்பது இல்லை. ஒரே ஒரு பாயிண்ட், எப்படி இந்த ஸ்ட்ரைக் நடத்தப்படுகிறதுங்கிறது வீடியோ ஆதாரத்துடன் கொடுக்கப்பட்டால் அது நிச்சயமாக பாகிஸ்தான் ராணுவத்தை அடுத்த ஸ்ட்ரைக்ல அவங்களுக்கு உதவியாக. ஒரு கேள்வி இருக்கு, நம்ம அதை பேசுவோம். ராணுவ தாக்குதல்கள் ரகசியமாக இருக்கணும், நாட்டுடைய பாதுகாப்பு சார்ந்த விஷயங்கள் ரகசியமா இருக்கணும்னு சொல்லிட்டு இதுக்கு ஆதாரங்கள் கொடுக்கணும்னு அவங்க தரப்புல கேட்கறது சரி, அதுக்கு சப்போர்ட்டிவா நாம பேசுறது எப்படி சரியா? இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க ஆதாரம் கேட்கறது சரியா தவறா என்பதல்ல விவாதம். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ்னே முதல்ல ஒன்று தேவையாங்கிறது அடுத்த கேள்வி. ஏன்னா ஒரு கேள்வி, என்னுடைய கேள்வி என்னன்னா, நாடாளுமன்ற தாக்குதலின் போதும் சரி, பத்தன்கோட் தாக்குதலின் போதும் சரி, உரி தாக்குதலின் போதும் சரி, அதில் பங்கு பெற்றவர்கள் தற்கொலை படையினர். ஒருவருடைய பெயர் கூட, ஒருவருடைய முகவரி, இவர் என்ன அமைப்பை சேர்ந்தவர், என்ன நாட்டை சேர்ந்தவர், எதுவுமே இன்னைக்கு வரைக்கும் மெய்ப்பிக்கப்படாத செய்தி. பாராளுமன்ற தாக்குதல்ல இன்வால்வ் ஆன நபர்கள் 3 நபர்களுடைய பேர் வெளியிடப்பட்டது, அவங்க எங்கிருந்து வந்திருக்கிறாங்கன்னு வெளியிடப்பட்டது. உரி தாக்குதலில் இப்பதான் நடந்திருக்குது, இன்னும் வெளியிடப்படவில்லை என்பது உண்மை. சரி, இந்த பின்னணியில தான் இப்ப இந்த தாக்குதல் நடக்குது. இப்ப இந்த போக்கு என்பது எங்கிருந்து பின்னணியிலிருந்து வருதுன்னா, காஷ்மீர் மக்கள் போராட்ட பின்னணியிலிருந்து தான் இந்த எல்லா நிகழ்ச்சிகளும் பார்க்கப்படுது. உங்களுக்கு காஷ்மீர் மக்களுடைய போராட்டத்திற்கு அரசியல் ரீதியாக அமைதியான முறையில் தீர்வு காண்பதற்கான எந்த கொள்கையும், ஒரு ஜனநாயக தீர்வுக்கான கொள்கை எதுவுமே இல்லாமல் இந்த ராணுவ வெற்றியின் மூலமாக, ராணுவ தாக்குதலின் மூலமாக பிரச்சனையை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான ஒரு போராக மாற்றுகிற முயற்சி தான் இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு பின்னால இருக்கு. பயங்கரவாத தாக்குதல்களையும் சும்மா வேடிக்கை பார்த்து, அதாவது காஷ்மீரில் ஜனநாயக தீர்வு வேண்டும் என்ற மாற்று கருத்து யாருக்கும் இல்லை. அதனால் தீவிரவாத தாக்குதலை சும்மா இந்தியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும் சொல்றது தேவையே இல்லைன்னு சொல்றேன். இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த தாக்குதல் எங்கிருந்து யார் நடத்தியது, காஷ்மீரிகளா அல்லது பாகிஸ்தானியர்களா என்பது கூட மெய்ப்பிக்கப்படாத போது நீங்கள் ஒன்று நடத்தியதா சொல்லும் போது கேள்வி வரத்தான் செய்யும். இப்ப மணிப்பூர்ல உண்ணாவிரதம் இருந்தவங்க, போராட்டம் நடத்தினவங்க, இவங்க எல்லாரும் துரோகிகள் என ராணுவம் எங்க பெண்களை கெடுத்துடுச்சு, இந்தியன் ஆர்மி ரேப்பஸ்ன்னு சொல்லி அம்மனமா நின்று பெண்கள் போராட்டம் நடத்தினாங்க. இந்திய ராணுவத்தை குறை சொல்வது எல்லாமே. அதனால இந்திய ராணுவம் சொல்வது பற்றி சந்தேகப்படுறதுல எந்த தவறும் கிடையாது. இதே காஷ்மீருக்குள்ள BSF நடத்திய கொடுமைகளை பற்றி இந்தியாவில் நடத்திய விசாரணை குழுக்களை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. வர்மா கமிஷன் நார்த் ஈஸ்டில் நடந்த கொடுமைகளை பற்றி வெளிப்படுத்தி இருக்குது. எனவே இந்திய ராணுவம் செய்யறது அவங்க சொல்றதெல்லாம் கண்ண மூடி ஏற்றுக்கொள்ளணும், அதற்கு பேர் தான் தேசபக்தி. இல்ல இந்த மாதிரியான வாதங்கள் மத்திய அரசு ராணுவ நடவடிக்கையோ சந்தேகப்படுற மாதிரி இருக்காதா? அவங்க எடுத்த நடவடிக்கைகளை சந்தேகப்படுறதுல என்ன தவறுங்கிற, ஒவ்வொன்றையும் சந்தேகிப்பது என் மதம்னு மார்க்ஸ் சொன்னார். எதையுமே சந்தேகிக்கலாம், ஏன் சந்தேகிக்கல, என்ன தப்பு? ஏன்னா கடந்த கால அனுபவம் நமக்கு இருக்கு. இதே 87-88 காலத்தில் இங்கு வானொலி மூலமாக காலை, மதியம், மாலை, வெற்றி மாலை, இப்படி பல பேர்களில் ஒரு பிரச்சாரம் நடந்துச்சு. எதை பற்றி?
இலங்கையில் நடக்கிற ஈழத்தில் நடந்த போரை பற்றி எவ்வளவு பெரிய பிரச்சாரம் நடந்துச்சு. கடைசி அது எல்லாம் என்னாச்சு, என்ன நிரூபிக்கப்பட்டுச்சு? கேள்வியே கேட்காம இருக்கதான் தேசம். கேள்வி கேட்க கூடாதுன்னு யாருமே சொல்லல. அதாவது அந்த கேள்விகளை கேட்கும் நேரம் ஒன்று இருக்கிறது. பாராளுமன்றத்திலே இந்த கேள்வியா கேட்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் சர்வதேச ரீதியாக உங்கள் நாடு ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறது, ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறது. உடனடியாக இதை சர்வதேச சமுதாயத்தும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அடிப்படை ரீதியாக கொடுத்திருக்கிறது. அது நீங்களே எதிர், அதாவது உங்கள் நாட்டினுடைய எதிரிகள் பேசும் ஒரே மொழியை நீங்களும் பேசினீர்கள். என்ன விளக்கம் சொல்லுது? இப்ப நீங்க சொல்றது கரெக்ட். 2011 காங்கிரஸ் ஆட்சி காலத்துல நடந்திருக்கு, 13 தாக்குதல் நடந்திருக்கு, 14 அரசு இதை வெளியிட்டு இருக்கணுமா? இதுக்கு முன்னாடியும் தாக்குதல் நடந்திருக்கு, நீங்க சொன்ன மாதிரி இதுக்கு அப்புறமும் தாக்குதல் நடந்திருக்கு. இந்த செஸ்ட் தம்பிங்னு மோடியே சொல்றது, தயவு செய்து இது ரெண்டு இது வேறு விஷயம், இது வேறு விஷயம். தாக்குதல் நடைபெற்றதை இந்திய ராணுவம் அறிவித்திருக்கிறது. அதை நீங்கள் கேள்வி உடனடியாக சர்வதேச ரீதியில் இந்தியாவின் பெயருக்கு ஒரு களங்கம் ஏற்படும் வகையில் நீங்கள் கேள்வி கேட்பது தவறு. நீங்கள் மோடி அரசு நீங்க குற்றம் சொல்லுங்க, ஏன் வெளியே சொன்னீங்க, இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு, ஏன் அரசியல் ஆதாயம் தேடுறீங்க, அதெல்லாம் நீங்க கேளுங்க. அதெல்லாம் உங்களுக்கு அரசியல் கட்சியாக உங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது. நீங்கள் இதே ராணுவத்தை நான் கேள்வி கேட்காதீங்கன்னு சொல்லல. ஒரு வருடம் கழித்தோ 6 மாதம் கழித்தோ இந்த சலசலப்பு தீர்ந்துவிடும். இந்த டென்ஷன், பார்டர்ல இருக்கிற இந்த டென்ஷன், இன்றும் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த கிராமங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். பஞ்சாப்ல பார்டர்ல இருக்கிற கிராமங்களில் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் இந்தியாவினுடைய எதிரிகள் பேசும் அதே பாஷையில நீங்களும் பேசுனீங்கன்னா அது என்ன காட்டுது? நான் கேள்வி கேட்காதீங்கன்னு சொல்லவே இல்லை, தாராளமாக கேள்வி கேளுங்கள், உங்களுக்கு உரிமை இருக்கிறது. ராணுவத்தையே கேள்வி கேளுங்க. எப்ப கேட்கணும்? ஒரு ஆண்டுக்கு பிறகு இந்த டென்ஷன் தீர்ந்துருச்சுன்னா பார்லிமெண்ட்லயே கேளுங்களேன், எங்களுக்கு எவிடன்ஸ் கொடுங்கன்னு கேளுங்களேன். யாரும் தப்பா நினைக்க போறது இல்லையே. இந்த நடந்த சம்பவம் நடந்து ஒரு வாரத்துக்குள்ளே பாகிஸ்தான் அதிகாரப்பூர்வமாக என்ன சொல்றாங்களோ அதையே அரவிந்த் கெஜ்ரிவாலோ ஒரு சஞ்சய் நிருப் காங்கிரஸ் கட்சியோ இல்ல ஜேடியோ கேட்கிறது மிகவும் வருந்தத்தக்கது. நீங்க அரசு குத்தம் சொல்லுங்க, அரசு ஏன் வெளியிட்டீங்க, நாங்க முன்னாடி பண்ணிருக்கோம், நாங்க வெளியிடாமல் ராணுவ ஆபரேஷன் வெளியிட வேண்டுமா, இந்த மாதிரி பிளஸ் அதுல இருந்து அரசியல் ஆதாயம் நீங்க தேடணுமா, இதெல்லாம் நீங்க கேளுங்க. ராணுவத்தை சொல்றது மேல ஏன் நம்பிக்கை இல்ல, பாகிஸ்தான் சொல்றது மேல நம்பிக்கை இருக்கு. பாகிஸ்தான் சொல்றத நம்புறதுக்கு அவர் தயாரா இருக்காங்க, இந்திய ராணுவம் சொல்றத நம்ப மாட்டாங்க. ஏன் இங்க மத்திய அரசாங்கமோ இந்திய ஊடகங்கள் சொல்றதுல நம்பிக்கை இல்ல? ஃபேக்ட்ஸ் ஆர் ரிப்ளேஸ். அதுக்கெல்லாம் தேச சார்பு கிடையாது. பாகிஸ்தான் சார்பு உண்மைகள், இந்திய சார்பு உண்மைகள்லாம் ஒன்றும் கிடையாது. உண்மைதான். பாகிஸ்தான் சொல்றதுனால பொய், இந்தியா சொல்றதுனால உண்மைன்னு ஏற்றுக்கொள்வது தான் தேசபக்தின்னா அது அறிவியல் கண்ணோட்டமே கிடையாது. ஆனால் கெஜ்ரிவாலோ மற்றவங்களோ சொல்ற மாதிரி நான் சொல்லிக்கிட்டு இல்லை. அவங்க எல்லோரும் இதை பாராட்டிக்கிறாங்க. ஆனால் பாராட்டிட்டு இந்த மாதிரி நீங்கள் பாகிஸ்தானுடைய பொய்யை வெளிப்படுத்துவதற்காகத்தான் அவங்க கேட்குறாங்க, நீ வெளிப்படுத்துங்கன்னு சொல்றதெல்லாம். இப்போ எனக்கு என்னன்னா, இந்திய ராணுவத்தினுடைய கடந்த கால அனுபவத்தின் வைத்து பார்த்தால் 1962 இந்திய சீன எல்லைப்போர் பற்றி எப்படி பொய்கள் நாட்டுக்கு சொல்லப்பட்டது என்று TN கவுல் புத்தகம் எழுதினார். தி அன்டோல்டு ஸ்டோரின்னு எழுதினார். அந்த புத்தகத்தை நேரு அரசாங்கம் தடை செய்தது, மறந்துடாதீங்க. அந்த புத்தகம் வெளியே வரக்கூடாதுன்னு செஞ்சாங்க. ஏன்னா ராணுவம் எப்படி நடந்துச்சு, எப்படி பின்வாங்கி ஓடி வந்துச்சுங்கிறதெல்லாம் அதில் வெளிப்படுத்தினார். அவர் கவுல் வெளிப்படுத்தினார் என்ன அரசியல் தலைமை பண்ணிக்கிட்டு இருந்துச்சுலாம். எனவே இதெல்லாம் இன்றைய உலகில் டிரான்ஸ்பேரன்சி, வெளிப்படைத்தன்மை என்று வேணும். ராஜபக்சே சாட்சிகளற்ற போரை நடத்திட்டு இதை பற்றி யாரு பேசினாலும் தேச துரோகம், அவங்க சிங்கள தலைவர்கள் பேசினாலும் தேச துரோகம்னு சொல்ல கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு சொல்லல. எப்ப கேட்கறதுங்கிறது அவங்கவங்க முடிவு. இந்த சமயத்துல எதிர் இந்தியாவினுடைய எதிரிகள், அதாவது நான் என்ன கேக்குறேன்னா, பாகிஸ்தான் எவிடன்ஸ் காட்டுறாங்கல்ல இந்த பார்டர் ஏரியாக்கு, அந்த செய்தியிலே வந்திருக்கிறது. பாகிஸ்தான்ல எந்த ஒரு தனி நபர் மீடியா சேனலும் அங்கு அலோவ் பண்ணல. அவங்களா அரசு ஏற்பாடு பண்ணி, மிலிட்டரி ஆர்மி ராணுவம் ஏற்பாடு செய்து சில நிருபர்கள் மட்டும்தான் அங்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். ஏன் ஓபன் பண்ணி விட வேண்டியதானே எல்லாரும்? ஒண்ணுமே நடக்கல இல்லையா? உங்களை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே நடக்கல. ஓபன் யார் வேணா பாத்துங்க, இந்தியன் மீடியா பாத்துக்க சொல்லுங்க. பாகிஸ்தான சந்தேகப்படல. இல்ல, நீங்க பாகிஸ்தான் சொல்றதை நீங்க ஏத்துக்க தயாரா, இந்திய ராணுவம் சொன்னா நான் ஏத்துக்க மாட்டேன்னா என்ன? ஐநாவுடைய மிலிட்டரி அப்சர்வர் குரூப் செய்தி தொடர்பாளர் இவங்கள நம்ம சந்தேகப்படல. இல்ல, நான் ஒண்ணே ஒன்னு கேக்குறேன். சரி, சப்போசிங் இவர்களிடம் ஒரு ஆதாரம் இருக்கிறது, இது நடக்கவே இல்லை, இதுவே பொய் அப்படிங்கிறது இவங்க கிட்ட ஆதாரம் இருக்குன்னா அந்த ஆதாரத்தை வெளியிடட்டுமே. ராணுவம் ராணுவம் ஒரு அறிவிப்பு கொடுக்கிறது, அந்த அறிவிப்புக்கு அவர்கள் ஆதாரம் கொடுக்கணும்.
ஆனா இவங்க பொய்ன்றுவாங்க. இவங்க அது பொய்ன்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்காங்க? அதை வெளியிட சொல்லுங்க. இவங்க சொல்றது வந்து என்ன ஆதாரம்னா பாகிஸ்தான் சொல்லிட்டாங்க. பாகிஸ்தான் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்வேன், என்னுடைய ராணுவம் சொல்றதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறத விட எனக்கு என்ன சொல்றதுன்னு என்னுடைய ராணுவம்னு கருதுறவங்க அப்படி ஸ்டாண்ட் எடுக்கிறதுல ஆட்சேபம். இந்திய ராணுவம் என்னுடைய ராணுவம், அது என்னுடைய ராணுவம் இல்ல, என் மக்களை கொன்ற ராணுவம், ஈழத்தில் கொன்ற ராணுவம், 65 தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் மக்களை அழித்த ராணுவம், அது வடகிழக்கு மக்களை அழித்துக் கொண்டிருக்கிற ராணுவம், காஷ்மீர் மக்களை அழித்துக் கொண்டிருக்கிற ராணுவம். இதை போய் என் ராணுவம்னு கருதுறவங்க கருதுறது அவங்களுக்கு உரிமை இருக்கு. இல்ல இதுதான் எல்லாரும் கட்டாயப்படுத்த இந்தியாவில் வாழும் கெஜ்ரிவாலுக்கும் சஞ்சய் நிருப்பத்துக்கும் இன்னைக்கு இவர் பேசுறாரு இல்லையா, இது என்னுடைய ராணுவம் இல்லன்னு, அத பேசுற உரிமை கொடுத்திருக்கிறதே இந்த ராணுவம் தாங்க. இந்த ராணுவம் எல்லையில நின்று இந்தியாவை காப்பாற்றவில்லை என்றால் இவர் உட்கார்ந்து இது என்னுடைய ராணுவம் இல்லை என்று சொல்ல முடியுமா? நடத்திய போராட்டங்களில் தான் ஜனநாயக உரிமைகள் வந்திருக்கே தவிர ராணுவம் தவறு செய்திருக்கிறதா? எல்லா ராணுவம் உலகத்துல எல்லா ராணுவம் தவறு செய்திருக்கிறது. நம்ம தைரியமா ஒரு விவாதம் நடத்துறதே அங்க எல்லையில நம்மளுக்காக உயிர் கொடுத்துட்டு இருக்கிற அந்த போர் முடிந்து ஒரு வார காலத்துக்குள்ள இவ்வளவு சந்தேகங்களை வந்து ராணுவத்து மேல வைக்கிறது, கேள்வி கேட்கிறது, பதற்றம் முடிந்து 6 மாத காலத்துக்கு பிறகு அது மாதிரியான விளக்கங்களை கேட்கலாமே. அவங்க உரிமை தானேங்கிற. நீங்க ஏன் போயிட்டு நீ இத்தனை நேரத்துக்கு தான் கேட்கணும் அப்படி ஒரு சட்டம் ஏதாவது போட்டிருக்கிறீங்களா? ஒரு தாக்குதல் நடந்தால் 15 நாள் கழிச்சு தான் அதை பத்தி பேசணும் சட்டம் ஏதாவது இருக்க? எந்த சட்டத்தை அவங்க மீறிட்டாங்க? அரசமைப்பு சட்டத்தினுடைய அதிகார பட்டியல்ல, யூனியன் அதிகார பட்டியல்ல 15வது அதிகாரம் வார் அண்ட் பீஸ்ங்கிற அதிகாரத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்கு. அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் போர் பிரகடனப்படுத்தி இருக்கிறீங்களா? போர் நடந்துகிட்டு இருக்கா? இது போர் சூழலா? எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி ஏதாவது அறிவிச்சிருக்கிறீங்களா? எதுவுமே இல்லையே. கோவாவில் போய் இந்திய ராணுவத்தை போர்ச்சுகலுக்கு எதிராக நேரு இறக்கிட்டு அது போலீஸ் ஆக்ஷன் தான் சொன்னார். உங்களுக்கு வரிசையா உதாரணம் சொல்றேன். இதே மோடி பேசுறாரு, இந்தியா எந்த நாட்டையும் ஆக்கிரமிச்சதில்லை, இந்திய எல்லையில் எப்பயுமே நாங்கள் வந்து யாரோடையும் தாக்குதல் நடத்து. நான் கேட்குறேன், 1947 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு இருந்த இந்தியா தான் இன்னைக்கு இருக்கா? 1950 ஜனவரி 26 அன்னைக்கு இருந்த எல்லை தான் இருக்கா? சிக்கிம் எப்படி இந்தியாவோட சேர்க்கப்பட்டுச்சு? உங்களுடைய எல்லை அப்படியே தான் வச்சிருக்கிறீங்களா? எப்படி நடந்துச்சு இது? எப்படி ஈழத்தின் மேல அத்தனை பெரிய ராணுவத்தை நீங்க கொண்டு இறக்குனீங்களே? எந்த மக்களுடைய அனுமதி பெற்றுக் கொண்டு இறக்குனீங்க? எத்தனையோ கேள்விகள் கேட்கலாம். எனவே கேள்வி கேட்பதெல்லாமே தேச விரோதம் என்று முத்திரை குத்துவதா இருந்தால் இந்த தேச விரோதத்தை தவறுகள் நடந்திருக்கின்றனவா? தவறுகள் நடந்திருக்கின்றன. தவறுகள் எல்லா உலக ரீதியாக எல்லா ராணுவம் 100க்கு 100 தவறே செய்யாத ராணுவம்ங்கிறது உலகத்திலே கிடையாதுங்க. அந்த மாதிரி கிடையவே கிடையாது. தவறுகள் நடந்திருக்கின்றன. அந்த தவறுகள் வைத்துக்கொண்டு இது என்னுடைய ராணுவமே அல்ல. ஆனா அடிப்படையா நான் சொல்றேன், இன்னைக்கு அனைத்து மாநிலங்களிலிருந்தும் போய் ராணுவத்தில் மக்கள் சேர்றாங்க. பார்டர்ல நின்று அவன் உயிரை கொடுத்துட்டு இருக்கான். அந்த உயிரை அவன் உயிரை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறதுனால தான் நம்ம இங்க உட்கார்ந்துகிட்டு என் ராணுவம் இல்லைன்னு சொல்றாரு பாருங்க. அது நடக்கிறதே அந்த ராணுவ வீரர்கள் அடிப்படையில் மன்னிக்கணும். வன்மையா வந்து இது கண்டிக்க வேண்டியது. தொடர்ந்து பேசலாம் இடைவேளைக்கு பிறகு. உள்ளாட்சி தேர்தல் தேதிகள் மாற்றப்படுவது திமுகவுக்கு சாதகம் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. உள்ளாட்சி தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணைய தரப்புல மேல்முறையீடும் செஞ்சிருக்கிறாங்க. தேதி மாற்றப்படுவது அல்லது தள்ளி போவது திமுகவுக்கு சாதகமாக இருக்குமா? அப்படி பார்க்கலாமா? எப்படி பார்க்கலாம்? இல்லை, அதாவது முதல் அவர்கள் வந்து இந்த தேர்தலை இந்த காலகட்டத்தில் நடத்துவது விருப்பப்படலை. ஏன்னா நேரம் அவகாசம் இல்லை. பல மாற்றங்கள், பெண்களுக்கான எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கிறது கடைசி நிமிஷத்தில் அறிவிக்கப்பட்டது. ப்ளஸ் அடுத்த நாளே வந்து வேட்புமனு தாக்கல் தொடங்கியது, அறிவிப்பு வந்து அடுத்த நாள். இந்த காரணங்களுக்காக இது ஒத்தி வைக்கணும் அப்படின்னு கேட்டு அது நீதிமன்றமும் அந்த கோரிக்கை டிமாண்ட் திமுக வைக்கவே இல்லை. ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். திமுக அந்த டிமாண்டை வைக்கலைன்னா கூட இந்த தேர்தல் தள்ளி வைப்பதை வந்து அவங்க ஆதரிச்சு தான் வந்து ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க, வரவேற்றிருக்கிறாங்க. நீதிமன்றம் இந்த மாதிரி தேவையான அவகாசத்துடன் இந்த உள்ளாட்சி தேர்தல் நடைபெற வேண்டும் அப்படிங்கிற அந்த ஸ்டாண்டை வந்து இவர்கள் ஆதரிச்சிருக்கிறார்கள். ஸோ அடிப்படையாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விதத்தில் அது அட்வான்டேஜ். ஏன்னா அவர்களுக்கு அந்த ப்ரிப்பரேஷன் டைம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது. ஆனால் அது வந்து ஒரு ஆதாயமாக இருக்குமா என்று பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஏன்னா அதில் பல்வேறு எந்த காலகட்டத்தில் இது நடைபெறுகிறது. இப்போது ஒரு பெரிய சிக்கல் என்னென்னா, உங்களுக்கு அக்டோபர் 15 நவம்பர் 30 வரைக்கும், உங்களுக்கு கிட்டத்தட்ட டிசம்பர் 15 வரைக்கும் வடகிழக்கு பருவமழை இருக்கும். ஸோ அந்த காலகட்டத்தில் டிசம்பர், என்னுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா, நீங்கள் ஷெட்யூல் பண்ணுறதுனா உங்களுக்கு டிசம்பர்னுடைய 2ஆம் பகுதியில் தான் உங்களால் நடத்த முடியும். ஏன்னா டிசம்பர் 31 அப்படின்னாக்கா
உங்களுக்கு டிசம்பர் 20 அந்த ரேஞ்சில் தான் உங்களால் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருப்பதாக நான் பார்க்குறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீக் மான்சூன் டைமில் ஒரு தேர்தல் வந்து நடத்துறது எவ்வளவு சாத்தியமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஸோ உங்களுக்கு இன்னும் 2 மாத காலம் இருக்கும் பொழுது 2 months இஸ் அ லாங் டைம் இன் பாலிடிக்ஸ். அதில் பல்வேறு சிச்சுவேஷன் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு தான் ஒரு 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 உதாரணத்துக்கு அதற்குள் வந்து ஹோப்ஃபுல்லி முதலமைச்சர் வந்து மீண்டும் நலம் பெற்று மீண்டும் பணிகள்லாம் தொடங்கிட்டாங்கன்னா அது வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அந்த எலெக்ஷனில். திமுகவை பொறுத்த வரைக்கும் அது எந்த அளவுக்கு அவங்களுடைய ஏன்னா இப்போ டெஃபினட்டாக வந்து சிஎம் வந்து திருப்பியும் ஆஃபீஸுக்கு வர தொடங்கிட்டாங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக வந்து அது அதிமுகவுக்கு ஓரளவுக்கு அந்த சிம்பத்தி ஃபேக்டரும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ எப்படி அப்படிங்கிறதெல்லாம் வந்து வில் ஹேவ் 2 மாதங்கிறது லாங் டைம். ஓகே, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு எது திமுகவுக்கு ஆதாயம் எது அதிமுகவுக்கு ஆதாயம் என்ற கவலையெல்லாம் எனக்கு இல்லை. என்னுடைய கேள்வி என்னன்னா, அடிமட்ட ஜனநாயகத்திற்கு உள்ளாட்சி அமைப்புகள் இன்றியமையாதவை. உள்ளாட்சி அமைப்புகள் தொடர்பாக திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஏதாவது கொள்கை வேறுபாடு இருக்கா? யார் அதிகாரத்தை பிடிக்கணும், சரி மாநில அதிகாரம் அவங்கள்ட்ட போயிடுச்சுது, இதில் ஏதாவது ஒரு பங்கு கிடைக்காதா என்ற ஒரு போராட்டம் தான் இது. அதிகார போட்டியை தவிர இதில் ஒரு கொள்கையுமே சம்பந்தப்பட்டில்லை. அந்த அதிகார போட்டியையும் கூட அதிமுக மாநில தேர்தல் ஆணையத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறதுனால விரைவாக நடத்தி இவங்களை வந்து ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டை வச்சு வீழ்த்திடலாம் என்ற ஒரு திட்டமிட்ட உள்நோக்கத்தோடு தான் அவசரமாக அறிவித்தாங்க உங்களுக்கு. ஆனால் இப்போ அதை வந்து நீதிமன்றம் தடுத்து நிறுத்தி கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கிறாங்க. தள்ளி போட்டிருக்கிறதுனால அந்த முன்பு இருந்ததை விட இப்போ சாதகமாக இருக்கலாம். ஆனால் தேர்தலில் பணம் விளையாடாதுன்னோ, தேர்தலில் பணம் கொடுக்க மாட்டாங்கன்னோ, எல்லா தேர்தலுக்குரிய எல்லா தீங்குகளும் நடக்காதுன்னோ, சென்னை மாநகராட்சி தேர்தல் 2 ஆட்சிகளிலும் எப்படி நடந்ததுங்கிறத நம்ம நேராக பார்த்தோம். திமுக ஆட்சி காலத்திலும் என்ன நடந்துச்சு, யூனிஃபார்ம் போட்டுட்டு வந்து நின்னாங்களா இல்லையா? அதிமுக ஆட்சியில் எப்படி நடந்துச்சு, 2யுமே நம்ம பார்த்துட்டோம். எனவே இந்த உள்ளாட்சி தேர்தல்களை மோசடியாக நடத்தி அதிகாரத்தில் பங்கு பெறுவதும் அதில் கிடைக்கக்கூடிய ஆதாயங்களை அடைவதுங்கிறதுல 2 கட்சிகளுக்கும் எந்த விதமான கொள்கை வேறுபாடும் இல்லை. இதில் யாருக்கு ஆதாயம் இருந்தால் என்ன, யாருக்கு ஆதாயம் இல்லைன்னா என்ன? உண்மையான உள்ளாட்சி தேர்தல்னா கட்சிகளுக்கு அங்கே வேலை இருக்கக்கூடாது. ஏன் கட்சி எதுக்கு நிற்கும்? கட்சிக்கும் கட்சி சின்னத்துக்கும் அங்கே என்ன வேலை என்ன இருக்குது? அப்போ 2 பேரும் 2 தேர்தல் அறிக்கை வெளியிடுவீங்களா உள்ளாட்சி தேர்தல் குறித்து? இப்போ மாநில சட்டப்பேரவைக்கு அறிவிக்கிறீங்களா, இப்போ நாடாளுமன்றத்துக்கு அறிவிக்கிறீங்களா? இதில் உங்கள் தேர்தல் அறிக்கையை வெளியிடுங்க. உள்ளாட்சி என்றால் அது இப்படி தான் இருக்கணும், அல்லது மாநில அரசுகிட்டேருந்து எங்களுக்கு கூடுதல் அதிகாரம் பெறத்துக்காக நாங்கள் போராடுவோம், ஏதாவது ஒன்று அறிவிங்க. ஒரு கொள்கையுமே இல்லையே. இது ஏதோ பெண்கள் வர்றது கொள்றதெல்லாம் நல்லது, ஒப்பளவில் நல்லது, அவ்வளவுதான். அது ஒன்றும் பெருசாக மாற்றிடாது. ஏன்னா பெரும்பாலான இடங்களில் பெண்களின் பெயரால் ஆட்சி நடத்தக்கூடியவங்கள ஆண்கள் தான் இருந்துக்கிறாங்க. உங்களுக்கு ஐயா சொல்றது ஒரு பாயிண்ட் நான் ஏற்றுக்கிறேன். கட்சி ரீதியாக இருப்பது வந்து தவிர்த்தால் இன்னும் நிச்சயமா மக்கள் அடித்தளத்தில் இருக்கிற மக்கள் வந்து போட்டியிட்டு பிரதிநிதித்துவம் பெறுவதற்கான வாய்ப்பு மிகவும் அதிகம். இப்போ என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டுக்கு என்ன எப்படியெல்லாம் வந்து அவங்க எம்எல்ஏ சீட்டு வாங்குறதுக்காக பாடுபடுறாங்களோ அதே லெவலில் ஒரு கிட்டத்தட்ட அதில் ஒரு பாதி வந்து இங்கே வந்து ஹைகமாண்டு கிட்ட டிக்கெட்டு கிடைக்குமா அதே அடிப்படையில் திருப்பியும் வந்து உங்களுடைய ஒரு அதிகார பலமோ பண பலத்தையோ காட்டுறதுக்கு தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆயிடுதே தவிர, அடித்தளத்தில் இருக்கிற ஒரு நபர் வந்து இந்த போட்டியில் நானும் பங்கேற்கலாம், நானும் சேவை செய்ய லோக்கல் பாடியில் என்னால் பணி செய்ய முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கான சான்ஸே கிடையாது. அது நீண்ட நாள் கோரிக்கை. கட்சிகள்கிட்ட இருந்து உள்ளாட்சி தேர்தலை பிரிக்கணுங்கிறது நீண்ட நாள் கோரிக்கை. தொடர்ந்து பேசலாம் இடைவெளிக்கு பிறகு. காவிரி மேலாண்மை வாரியம் சட்டப்பூர்வமாக அமைக்கப்படும் அப்படின்னு இல கணேசன் சொல்லியிருக்கிறாரு. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுலேருந்து மத்திய அரசு பின்வாங்கிடுச்சுன்னு சொல்லி நிறைய போராட்டங்கள், விவசாய சங்கங்கள் கூட போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க, கட்சிகள் போராட்டங்கள்லாம் அறிவித்திருக்கிறாங்க. அந்த நிலையில் அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறார். சட்ட ரீதியாக ஒரு பலம் வாய்ந்த அமைப்பாக மேலாண்மை வாரியத்தை அமைப்பதற்கு நாடாளுமன்றத்துடைய 2 அவைகளிலும் அதுக்கான ஒப்புதல் பெறணும், அங்கே சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றார். எப்படி பார்க்கலாம்? உச்ச நீதிமன்றத்தில் இந்திய அரசு தன்னுடைய வாதத்தை முன்வைப்பதற்கு முன்பு எல் கணேசன் அவர்கள் இப்படி ஒரு கோரிக்கை, சட்டவிரோதமாக அமைச்சிடாதீங்க, சட்டபூர்வமாக தான் அமைக்கணும், நாடாளுமன்றத்தில் சட்டம் கொண்டு வந்து அமைங்க என்ற கோரிக்கை வச்சுருந்தாருன்னா இப்போ பேசுகிறதுல நியாயம் இருக்குது. எப்பயுமே அவர் அந்த கோரிக்கை வைக்கல. உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு நாங்கள் தவறு செய்து விட்டோம் என்று ஒரு காரணத்தை சொல்லி இப்படி நீங்களே இப்படி உத்தரவு போடுறதுக்கு அதிகாரம் இல்லை என்று பேசியதற்கு பிறகு சட்டபூர்வமாக அமைக்கிறத பற்றி எல் கணேசன் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கார். இல கணேசன் யோசிக்கார். உண்மை என்னவென்றால் சட்டப்படிதான்
இன்டர்ஸ்டேட் ரிவர் டிஸ்பியூட்ஸ் ஆக்டின் படி அதனுடைய ஆறாவது பிரிவின்படி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படுகிறது. அது மிக தெளிவாக இது ட்ரிபியூனல் அமைக்கப்படுது. ட்ரிபியூனலுடைய தீர்ப்பில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, இதற்கு மேலாண்மை வாரியமும் காவிரி ஒழுங்காற்று குழு அமைக்கப்படணும். அப்படி அமைக்கப்படவில்லை என்றால் இட்ஸ் எ மியர் பீஸ் ஆஃப் பேப்பர். இது வெறும் துண்டு தாள். இது அதுக்கு மேலே இதுக்கு எந்த மரியாதையும் இல்லை. இது அவங்க சொல்லிட்டாங்க. இது சொன்னதை உச்சநீதிமன்றத்துக்கு என்ன, அது அவங்க அமைக்க சொன்னது என்ன சட்டவிரோத வாரியமா? அவங்க ஏற்கனவே உத்தரவு போட்டது 30 நாளில் அமைக்கணும், அப்புறம் 4 நாளில் அமைக்கணும்லாம் சொன்னாங்களே. சட்டவிரோதமாக வாரியம் அமைக்க சொன்னாங்க. அப்படி எதுவுமே இல்லை. 262 2வது உறுப்பு சொல்வது என்பது, ஒரு செய்தியை நீங்கள் ஒரு அட்ஜுடிகேஷனுக்கு விட்டதற்கு பிறகு அந்த ட்ரிபியூனல் விசாரித்துக் கொண்டிருக்கிற அதே செய்தியை பற்றி உச்சநீதிமன்றமோ வேறு நீதிமன்றமோ விசாரிக்க முடியாது என்பதுதான் அது ட்ரிபியூனலுக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு விதி. அது இதை நேர்மாறாக திரிச்சு ட்ரிபியூனலை ஓவர்லுக் பண்ணிடலாம், அதை பற்றி பொருட்படுத்த வேண்டியில்லை, எனவே பாராளுமன்றத்தை இதில் வந்து நீங்கள் தலையிட முடியாது, ஏன்னா நாடாளுமன்றம் சட்டம் இயற்றி அதை பாதுகாக்கணும் தான் 262. இப்படி திரிச்சு சொன்ன எல்லாம் உண்மையான நோக்கம் என்ன? கர்நாடகத்திற்கு ஆதரவான நிலைப்பாடை இந்திய அரசு வெளிப்படையாக எடுக்கிறது. மத்தியில் அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் சதானந்த கவுடாவும் அனந்தகுமாரும் வெளிப்படையாக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்க வேண்டியதில்லை என்ற தீர்மானத்தில் சேர்ந்து இருக்கிறாங்க. கர்நாடக அரசு மட்டும் பொறுப்பு இல்லை, அமைச்சரவை கூட்டு பொறுப்பு இருக்கு. இந்த அமைச்சரவை கூட்டு பொறுப்பை வைத்துதான் வாழப்பாடி ராமமூர்த்தியை பதவி விலக சொன்னார் நரசிம்மராவ். அதே போல அனந்தகுமாரையும் இந்த சதானந்த கவுடாவையும் பதவியிலிருந்து நீக்கி இருக்கணும் இவர் மோடி. ஆனால் உண்மை என்னன்னா, மோடியினுடைய ரகசிய திட்டத்தை தான் இவர்கள் அங்கே செயல்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ வேற வழி இல்லை, உச்சநீதிமன்றம் நெருக்கிடுச்சு. முதல்ல ஒத்துக்கிட்டாங்களா இல்லையா? மத்திய அரசு 4 நாளில் அமைக்கணும்னா நாங்கள் அமைச்சிரோன்னு ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க? நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், தவறாக புரிஞ்சுக்கிட்டோம், எனவே இதை வந்து நாங்கள் அமைக்கலை, இது முடியாது. இப்பயும் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லலைன்னா, இப்படி நாங்கள் போட்ட உத்தரவு சட்டவிரோதம்லாம் அவங்க சொல்லலை, நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. நீங்கள் கேட்டுக்கிட்டதுனால இந்த டிஸ்கஷனை தொடருவோம், இதுக்கு இடையில தண்ணியை வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை இல்லை, தண்ணியை கொடுத்துருங்க என்று உத்தரவு போட்டிருக்காங்க. எனவே கணேசன் வந்து எப்படியாவது இந்திய அரசை நியாயப்படுத்துவதற்கு, இந்திய அரசு தமிழர்களுக்கு செய்திருக்கிற துரோகத்தை மறைப்பதற்கு இப்படி ஒரு விசித்திரமான வாதத்தை முன்வைத்திருக்கு. இல்லை, அதாவது 2007 இந்த ட்ரைபுனலுடைய அவார்டு, ஃபைனல் அவார்டு வந்த நாளிலிருந்தே கர்நாடகம் சொல்ற இது வந்து இந்த காவேரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு பாராளுமன்றத்தில் ஒப்புதல் வேணும் அப்படிங்கிறது முதலிருந்து சொல்றாங்க. அப்போ அதாவது இந்திய அரசுக்கு போன வாரம் வரைக்கும் இது தெரியாதா? இதை நீங்க ஜஸ்ட் லாஜிக்கலா யோசிச்சு பாருங்க. சரி, திடீர் என்று கர்நாடகம் இது சொல்கிறது, அதனால இந்திய அரசு இதை முன்கூட்டி பரிசீலனை செய்யல அப்படின்னாலும் ஒரு அளவுக்கு அதுவும் நியாயம்னு சொல்ல முடியாது, ஏன்னா இந்திய அரசுக்கு தெரிந்திருக்க வேண்டிய விஷயம் அது. ஆனால் அதுலயாவது ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்கும். 2007 கர்நாடகா என்ன சொல்றாங்க? இது வந்து பாராளுமன்றம் மூலமாக வர வேண்டும். 2013 இது கெசட் நோட்டிபிகேஷன் வரும்போது திருப்பியும் கர்நாடகா இதே தான் சொல்றாங்க. ஸோ நாங்கள் தவறு செய்து விட்டோம் என்று 2 வாரத்துக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க? அட்டர்னி ஜெனரல் இவங்க பிங்கி ஆனந்த் வந்து கோர்ட்ல போய் வாதாடும் போது ஒரு முறை கூட சொல்லலையே இது பாராளுமன்றத்து மூலமா செய்ய வேண்டிய, நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு லெஜிஸ்லேஷன் கொண்டு வரணும்னு ஏன் கூறவில்லை? we have made a mistake னு 2 நாள் முன்னாடி போய் சொல்லிட்டு, அதாவது ஒரு தெரியாமல் ஒரு தவறு, அரசுக்கு இந்த மாதிரி பிரச்சனையே இல்லை என்று தெரியவில்லை என்றால் அவங்க சொல்றதுல ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய, இதே வாதத்தை கர்நாடகா 7 வருஷமா சொல்லிட்டு இருக்கும் போது திடீர்னு உங்களுக்கு போய் நாங்க இப்பதான் நாங்க மிஸ்டேக் பண்ணோம், உச்சநீதிமன்றம் 2 வாரத்திற்குள் நீங்கள் மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்ற போது கூட ஒரு முறை கூட நீங்க சொல்லலையே. அப்போ அந்த அடிப்படையில் நிச்சயமாக இது ஒரு இந்த ஸ்டாண்டே வந்து மத்திய அரசினுடைய இந்த நிலைப்பாடு கேள்விக்குறி உள்ள ஒரு நிலைப்பாடு. 2வது, இந்த ஸ்டேட்மெண்ட்டே திரு இலகணேசன் சொல்லாமல் ஒரு திரு மோடி அவர்களும் இல்ல மூத்த அமைச்சர்கள் உமா பாரதி வாட்டர் ரிசோர்சஸ் மினிஸ்டர் போன்றவர்கள் இதை வந்து நாங்கள் நிச்சயமாக பாராளுமன்றத்தில் விரைவில் அடுத்த கூட்டத்தொடரிலே நாங்கள் ஒரு மசோதா கொண்டு வந்து நிறைவேற்றுவோம் சொல்லிட்டாங்கன்னா தமிழகத்துக்கு ஆதரவான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. இந்த போராட்டங்களா இது வந்து அதிகாரப்பூர்வமான பாஜகவினுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது தெரியலையே. பாஜகவினுடைய அதிகாரப்பூர்வமான நிலைப்பாடு பாராளுமன்றத்தில் நாங்கள் அடுத்த கூட்டத்தொடரில் ஒரு மசோதா கொண்டு வந்து இந்த காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைப்போம் என்று ஒரு பிரஸ் ரிலீஸ் வந்துட்டா முடிஞ்சு போச்சு கதை. தமிழிசை வந்து மத்திய அரசு மேல மட்டும் குறை சொல்ல முடியாது, காங்கிரஸ் அரசாங்கம் தான் இதை வந்து அரசியலாக்க பார்க்கிறது. மேலாண்மை வாரியம் அமைக்கிறத தாமதப்படுத்துறதா இருந்தாலும் சரி,
தண்ணி விரதை நிறுத்துறதா இருந்தாலும் சரி, தண்ணி விரதல பிரச்சனை செய்யறதா இருந்தாலும் சரி, எல்லாமே காங்கிரஸ் அரசாங்கம் தான் அப்படின்னு வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எல்லா விதமான குற்றச்சாட்டையும் நம்ம மத்திய அரசாங்கம் மேல மட்டுமே சொல்ல முடியுமா? இல்லை, எல்லா விதமான குற்றச்சாட்டுகள். தமிழிசையினுடைய வாசகத்தை நான் சொல்றேன். மேலாண்மை வாரியம் உடனே அமைக்கும்படி இந்திய அரசுக்கு அழுத்தம் தரப்படும். இந்திய அரசுக்கு யார் அழுத்தம் கொடுக்க போறாங்க? தமிழிசை கொடுக்க போறாங்க. அப்ப இந்திய அரசு மேல குற்றமே இல்லைன்னா இவங்க அழுத்தம் கொடுக்கணும்னு சொல்லணும். இந்திய அரசு மட்டும்தான் குற்றவாளின்னு யாருமே சொல்லலை. இங்கே வந்து அங்கே கர்நாடக அரசு அவர் சுமன் சொன்னது மாதிரி அவங்க அப்பையிலேன்னு சொல்கிறது மட்டும் இல்லை, 86 நடுவர் தீர்ப்பாயம் அமைக்கணுங்கிறதுலேருந்து அவங்க எதிர்க்கிறாங்க. 91 தீர்ப்பாயத்தினுடைய இடைக்கால தீர்ப்பை எதிர்த்து அவங்க சட்டமே இயற்றினாங்க. அந்த சட்டம் இயற்றியது தவறுன்னு உச்சநீதிமன்றம் தலையிட்டு சொல்ல வேண்டிய மத்திய அரசோட ஸ்டாண்டை தான் அவங்க ஏத்துக்கிறாங்களே. சட்ட ரீதியாக பலம் வாய்ந்த அமைப்பாக காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கணுங்கிறதுக்கு போராடுகிறது தான் சொல்றாங்க. இப்போது ஒத்தி போடுவதற்கு இதை சொல்றாங்க. நான் கேட்கறது என்னன்னா, ஒன்னே ஒரு கேள்விதான் நான் கேட்க விரும்புறேன். தீர்ப்பாயம் என்பது சட்டபூர்வமானது, அதன் தீர்ப்புக்கு நாங்கள் தலை வணங்குகிறோம் என்ற நிலைப்பாடை கர்நாடக அரசு எப்போதாவது எடுத்திருக்கா? இடைக்கால தீர்ப்பை எதிர்த்தாங்க, இடைக்கால தீர்ப்பை அரசிதழில் வெளியிடுவதை எதிர்த்தாங்க, அப்புறம் இறுதி தீர்ப்பை எதிர்த்தாங்க, இறுதி தீர்ப்பை அரசிதழில் வெளியிடுவதற்கு எதிராக வாதிட்டாங்க 2013. அப்புறம் மேலாண்மை வாரியம் அமைப்பதையும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னாங்க. ஒன்னே ஒன்று தான் நான் கேட்கறது, நீங்கள் தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர்றீங்கன்னு சொல்றீங்களா இல்லையாங்கலாம் முக்கியம் இல்லை. இந்திய அரசமைப்பு சட்டத்தை நாங்கள் மதிக்கிறோம், இந்த தீர்ப்பாயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம், அந்த தீர்ப்பாயம் தருகிற முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம் என்று சொல்றதுல என்ன கஷ்டம் இருக்கு? அதே ஸ்டேட்மெண்ட் முகுல் ரோஹத்கி கோர்ட்ல சொல்றாரு இல்லையா, இது வந்து சட்ட பாராளுமன்றத்தில் பாராளுமன்றம் மூலமாக நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு மசோதா கொண்டு வரப்பட வேண்டும். இதை நான் மத்திய அரசிடம் நாங்கள் பேசிவிட்டோம், மத்திய அரசு இதை விரைவில் செய்யும் அப்படிங்கிற வார்த்தை ஒரு வாக்கியம் சொன்னா முடிஞ்சு போயிருக்கும் இல்லையா? ஆனால் அவர் பாராளுமன்றத்தின் மூலமாக அமைக்கப்பட வேண்டியது, இதில் உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொன்னதோடு நிறுத்திட்டார். அதாவது பாராளுமன்றத்தில் நான் இந்த அரசிடம் நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வாங்கி இருக்கிறேன், இந்த அரசு இதை அமைக்கும் என்று உச்சநீதிமன்றத்துக்கு நீங்க என்ன சொல்றீங்க? உச்சநீதிமன்றமா இருக்கும் இப்படி ஒரு நிலைப்பாட்டை மத்திய அரசு எடுக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும்? கர்நாடக அமைச்சர்கள் வந்து மத்திய அமைச்சர்கள் வந்து கர்நாடக ஆதரவா இருக்கிறாங்க, அதிகமான எண்ணிக்கையில் இருக்கிறாங்க, இல்ல அங்கு நடக்கக்கூடிய அரசியல் அதற்கு சார்ந்த சட்ட ரீதியாக உண்மையாகவே சரி, சட்ட ரீதியாகவே அரசுக்கு ஒரு சிக்கல் இருக்குன்னாக்க நான் சொல்ற மாதிரி அவர்கள் அடுத்த வாக்கியத்திலே அதை அறிவிச்சிருக்கலாம். அதாவது பாராளுமன்றம் மூலமாக தான் கொண்டு வரணும், பாராளுமன்றத்தில் கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சிகளும் பாஜக எடுக்கும், இந்த மத்திய அரசு எடுக்கும் என்று அவர்கள் தெரிவித்திருந்தால் அதுல பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த மாதிரி எந்த விதமான ஒரு திரு இளகணேசன் சொல்றாரே தவிர வேற யாரும் வந்து பாஜகவில் அதிகாரம் படைத்து இதை கொண்டு வரக்கூடியவர்கள் யாரும் அதை பத்தி ஸ்டேட்மெண்ட் ஏற்கனவே சொல்லாம இப்ப சொல்றாங்கிறதா நம்ம குற்றச்சாட்டு. ஏற்கனவே சொல்லாம இப்ப சொல்வதற்கான அழுத்தம் எங்கிருந்து வந்ததாக நம்ம புரிஞ்சுக்கிறான்னு நினைக்கிறேன். இல்ல அதாவது இப்ப சொல்றது வந்து ஹியரிங் வரும்போது அவங்க சொல்லல 30 நாட்கள்ல அந்த அழுத்தம். அதாவது நீங்க ரெண்டு கால்குலேஷன் இருக்கும். ஒன்னு வந்து பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சி ரீதியாக பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ஏற்கனவே ஆளுங்கட்சியாக இருந்தவங்க திருப்பியும் 2018 நடக்கக்கூடிய தேர்தலில் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம்ங்கிற எதிர்ப்பு இருக்கிற ஒரு கட்சியாக, வலுவான எதிர்கட்சியாக இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பொலிட்டிக்கலி கர்நாடகா பாஜகவுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட். தமிழ்நாட்டில் அவ்வளோ ஸ்டேக்ஸ் அவ்வளோ ஹையா இல்லை பாஜக. ஸோ நிச்சயமாக ஒரு அரசியல் ரீதியாக இந்த முடிவு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நிச்சயமா அவர் கர்நாடகா பக்கம் அவங்க போயிருக்கிறாங்க அரசியல் காரணத்துக்காக அப்படிங்கிறது அடிப்படையாக. ஆனால் இதை வந்து நான் வந்து ஒரு தமிழ்நாடு வர்சஸ் கர்நாடகா இஷ்யூவா மட்டும் நான் பார்க்கல. இது வந்து இந்திய இறையாண்மைக்கு, அதாவது நாளைக்கு வந்து ஒரு 2 மாநிலங்களுக்கு இடையே ஒரு பிரச்சனை சிக்கல் வரும் பொழுது மத்திய அரசு வந்து அம்பையரா இருக்கணும், ரெஃப்ரியா இருக்கணும், எது நியாயமோ அதை தான் செய்யணும். உங்களுக்கு இந்த மாநிலத்தில் ஆதாயம் அதிகமா இருக்கா, அந்த மாநிலத்தில் ஆதாயம் அதிகமா இருக்காங்கிற அடிப்படையில் உங்கள் முடிவு அமைந்தால், அது காங்கிரஸ் அரசாக இருக்கட்டும் பாஜக அரசாக இருக்கட்டும், அது இந்திய இறையாண்மைக்கு தான் எதிர்ப்பு வீக்கன் செய்யுமே தவிர இது வந்து இன்னைக்கு வந்து நமக்கு வந்து பாதிப்பட்டிருக்கோம். அதான் தமிழ்நாடு கர்நாடகா. நாளைக்கு வேறு 2 மாநிலங்களுக்கு வந்தா இங்க எனக்கு எவ்வளவு சீட்டு கிடைக்கும் அடுத்த எலெக்ஷன்ல பார்த்து ஒரு மத்திய அரசு முடிவு எடுத்திருக்கு நம்ம உறுதியா சொல்ல முடியுமா? கர்நாடகாவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை தான் மத்திய அரசு எடுத்திருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா? இந்த மாதிரி ஒரு கருத்தை வைக்கிறாங்க, பலம் வாய்ந்த ஒரு அமைப்பாக உருவாக்கணும் அப்படின்னு சொல்றதை வந்து நம்ம அப்படி புரிஞ்சுக்கலாமா? இல்ல எனக்கு அவர் சொல்றது பெரும்பாலும் உடன்பாடு தான். ஒரு வாசகத்தை மட்டும் திருத்திக்கணும். என்னன்னா, கர்நாடகத்திற்கு ஆதரவாக இங்க என்ன பிரச்சனைன்னா, கர்நாடக நலன் தமிழர் நலன் தமிழக நலன் என்று 2 நலன்கள் இருக்கிற மாதிரி கர்நாடகத்தில் இருப்பவர்கள் கர்நாடக நலனுக்கு, தமிழகத்தில் இருப்பவர்கள் தமிழக நலனுக்கு. உண்மை என்னன்னா, கர்நாடகத்திற்கு காவிரி நீரில் உரிமை இல்லை என்று சொல்லக்கூடிய யாரும் தமிழ்நாட்டில் இல்லை.
உங்களுக்குரிய பங்கை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் தமிழ்நாட்டுக்கு உரிமை உண்டு என்று சொல்லக்கூடிய யாரும் கர்நாடகத்தில் இல்லை. அது இந்திய தேசிய கட்சிகள், இடதுசாரி கட்சிகள், இந்துத்துவ கட்சிகள், மதச்சார்பற்ற கட்சிகள் யாருமே இல்லை. ஒரு நாட்டின் முன்னாள் பிரதமர் தமிழகத்திற்கு தண்ணீர் கொடுக்கக்கூடாது, இந்த வயசில் நான் உண்ணாவிரதம் இருப்பேன்னு அறிவிக்கிறார். ஒரு நாட்டோட பிரதமராக இருந்தவர் அவர். அப்போ எவ்வளவு மிக மோசமான ஒரு நிலைப்பாடு அது. அப்போ மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் அவங்க விளக்கம் சொல்லட்டுங்கிறண்ணா. ஏன் இவ்வளவு காலம் ஒரு கள்ள மௌனம் சாதிச்சிங்க? இங்கேருந்து இவ்வளவு கோரிக்கைகள் வருது, இவ்வளோ மனுக்கள் கொடுக்குறாங்க. இவர் போகும்போது, தேவகவுடா போகும்போது நாங்கள் சட்டப்படி என்ன உண்டோ அதை செய்வோம். நாங்கள் சட்டப்படி செய்யலையே. நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் கடைசி நெருக்கடி வந்து இந்த உத்தரவை பால் நாரிமனே சொல்கிறார் உங்களுக்கு, நான் நீங்கள் சட்டவிரோதமாக, நான் ஒரு நீதிமன்ற அதிகாரி, ஐம் ஆஃபீஸர் ஆஃப் த கோர்ட், நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்த மாட்டீங்கிறத போய் நான் நியாயப்படுத்த முடியாது என்ற அளவுக்கெல்லாம் போகிற வரைக்கும் மத்திய அரசு மௌனமாக இருந்துட்டு கடைசி அவங்க 4 நாளைக்குள்ள நீ அமைக்கணும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டதற்கு பிறகு இதுக்கு ஏதாவது ஒன்று எப்படி இதிலிருந்து கழட்டி கொள்வது, எப்படி விலகி கொள்வது, ஏன்னா கர்நாடகத்தில் அவங்க நடத்தக்கூடிய அரசியலுக்கு காங்கிரஸுக்கான போட்டிக்காக தான் இருக்குது. இங்கே என்ன 2 விஷயம் தான் இருக்குது. சோனியா காந்தியோட நிலை என்னன்னு நான் கேட்க விரும்புகிறேன். காங்கிரஸுக்கு இதை பேசுறதுக்கு என்ன உரிமை இருக்குது? சோனியா காந்தி என்ன சொல்கிறாங்க? கர்நாடகம் சட்டத்தை மதித்து நடக்கணும், உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதித்து நடக்கணும்னு ஒரு வார்த்தை பேச சொல்லுங்க. சொல்ல மாட்டாங்க. பிரகாஷ் காரத்தை சொல்லுங்க. கர்நாடகம் சட்டத்தை மதித்து நடக்கணும், தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்கணும்னு இங்கே மட்டும் போராடுவாங்க. ஆனால் அங்கே போய் அதை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லோருக்குமே இதில் தமிழர் நலன் என்பதை காட்டிலும் அவங்களுடைய சந்தர்ப்பவாத அரசியல் தான். அதாவது யாருமே மத்திய அரசை தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக பேசுங்கள் என்று கேட்கவே இல்லை. நியாயத்தை செய்யுங்க, நியாயம் எதுவோ அதை செய்யுங்க. அது சட்டப்படியான நியாயம் தான். தமிழ்நாட்டுக்கு you please be in favor of தமிழ்நாடு யாருமே கேட்கல. நியாயம் என்னவோ, whatever is fair, whatever is justice, நீதி எதுவோ அதை செய்யுங்க. அந்த நியாயம்ங்கிறது இப்ப சமரசத்தை தான் நோக்கி போறாங்க. ஐயா ஒரு நிமிஷம். 16 வருஷம் 17 ஆண்டு காலம்க்கு பிறகு ஒரு ட்ரைபியூனல் ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. அவர்கள் எல்லா அடிப்படை ஆதாரங்களை வைத்துக் கொண்டு தானே அதை செஞ்சிருப்பாங்க. 17 ஆண்டு காலம் எடுத்திருக்கிறாங்க இல்லையா? உங்களுக்கு எவ்வளவு தண்ணி வருது, உங்களுக்கு எவ்வளவு ஏரியா கல்டிவேஷன்ல இருக்கு, உங்களுக்கு குடிநீருக்கு எவ்வளவு தண்ணி தேவை, இந்த பக்கம் எவ்வளவு குடிநீர், எவ்வளவு பேசன் அண்டர் இரிகேஷன் இருக்கு, எல்லாத்தையும் பார்க்காமையா 17 ஆண்டு காலம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க அந்த ட்ரைபியூனல் அவார்டு கொடுக்கறதுக்கு. ஸோ அதை நீங்க மதிக்க மாட்டேன்னு சொன்னீங்க. சரி, அதை மதிக்கலைன்னா அதுக்கப்புறம் பிறகு ஒரு மானிட்டரிங் கமிட்டி இருக்கு. மானிட்டரிங் கமிட்டி கொடுக்குற அவார்டை நான் மதிக்க மாட்டேன். சரி, உச்சநீதிமன்றம் சொல்றாங்க. உச்சநீதிமன்றம் எந்த அடிப்படை? உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சும்மா 6000 கொடுங்க 3000 கொடுங்கன்னாங்களா? அவர்களும் அந்த சில கிரவுண்ட் சிச்சுவேஷனை எடுத்துக்கிட்டு அந்த அடிப்படையில் தானே அந்த உத்தரவு கொடுத்தாங்க. அதுவும் நாங்கள் மதிக்க மாட்டோம். காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு ட்ரைபியூனல் ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொன்ன பிறகு காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டை மத்திய அரசும் எதிர்க்காம கடைசியில் அவங்க யூ டர்ன் எடுக்கிறது தாமதப்படுத்துவதற்கான முயற்சி. இதுல என்ன பெரிய சிக்கல் என்றால், தமிழ்நாடு 2 விதத்துல பார்க்கலாங்க. ஒன்னு உடனடியாக மத்திய அரசை நம்ம குறை சொல்லலாம், கர்நாடக மாநில அரசை நம்ம குறை சொல்லலாம். கர்நாடகால நீங்க அரசை டிஸ்மிஸ் பண்ணி வேற ஆட்சி வந்தாலும் இதே தான் நடக்க போகுது. ஸோ நாளைக்கு பாஜக ஆட்சியே வந்தது கர்நாடகால, உடனே தண்ணி திறந்து விட போறாங்களா? இல்லை. அடிப்படையாக மத்திய அரசு இத்தகைய டிஸ்பியூட்ஸ்ல நான் இந்த டிஸ்பியூட்டை மட்டும் நம்ம அடிப்படையா இதுல அவங்க எப்படி நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்னு, நாளை வேறு எந்த 2 மாநிலங்களுக்கும் வரும் ஒரு பிரச்சனை இருந்தாலும் மத்திய அரசு ஒரு நியூட்ரல் அம்பையருங்க, நியூட்ரலா இருக்கணும். அவங்க நடுநிலை காக்க வேண்டும். அவர்கள் எங்கு அரசியல் ஆதாயம் இருக்கிறதுங்கிற அடிப்படையில் ஒரு முடிவு எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா நாட்டினுடைய இறையாண்மை என்ன ஆகுது? உச்சநீதிமன்ற ஒரு உத்தரவை மத்திய அரசு இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நடவடிக்கை எடுக்கவில்லை. எந்த விதமான ஒரு அதாவது அந்த உச்சநீதிமன்ற உத்தரவு நிறைவேறாமல் இருப்பதற்கு வேறு ஒரு மாற்று வழி கொண்டு வர நீதிமன்றம் இறுதியான ஒரு முடிவை இன்னும் தவறு செய்யறோம் அப்படிங்கிறது என்ன, தவறு செஞ்சிட்டோங்கிறது என்ன? நீதிமன்ற நடைமுறைகளை இழுத்தடித்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதைப் போல அரசுகள், அதுவும் இந்திய அரசு செயல்படக்கூடாது. நமக்கு முல்லை பெரியார் நமக்கு முன்னால் இருக்கிற உதாரணம். எல்லாம் சொல்லி 2006 தீர்ப்பு கொடுத்ததுக்கு பிறகு அப்புறம் ஒரு 5-6 வருடம் இழுத்தடிப்பதற்கு இன்னொரு குழு, அது விசாரிப்பது, அது வல்லுநர் குழு. இப்போ அதே நடைமுறைக்கு உச்சநீதிமன்றம் போய்கிட்டு இருக்கு. நான் அவர் சுமன் சொன்ன மாதிரி ட்ரிபியூனல் மிக தெளிவாக சொல்லியிருக்கு. ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு திறக்கணும், என்ன தேவை, தமிழ்நாட்டோட தேவை, மற்ற மாநிலங்களுடைய தேவை என்ன, எல்லாத்தையும் சொன்னது மட்டும் இல்லை, டிஸ்ட்ரெஸ் ஷேரிங்னா என்ன பண்ணணும், அந்த தண்ணியை எப்படி பகிர்ந்து, எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லிட்ட பிறகு இன்னொரு முறை நீங்கள் இன்னொரு குழுவை போட்டு இன்னொரு ஆராய்ச்சி பண்ணணும். எல்லாமே இந்த காலங்கடத்துகிற யுக்திக்கு நீதிமன்றம் உடந்தையா போறது வருத்தத்துக்கு இல்ல. ஒரு தற்காலிக குழு தானே 17ஆம் தேதி வழக்கு வருகிற போது அவங்க அந்த அறிக்கையை கொடுக்கணும். இந்த 4 நாள் போட்ட உத்தரவு போட்டது என்ன ஆச்சு? அதுக்கு என்ன பதில்? அதுக்கு அவங்க என்ன கேட்டாங்க? 4 நாள் சரிங்க,
நீங்கள் முடியலங்கிறீங்க, தண்ணி திறந்து விட்டீங்களான்னு கேட்டாங்க. நாங்கள் போட்ட உத்தரவுக்கு இல்லைன்னாங்க. நீங்கள் உத்தரவை மதித்து விட்டு வந்து ரெவ்யூ போடணும், உத்தரவை நிறைவேற்றாமல் ரெவ்யூ போடுறீங்கன்னு சொன்ன பிறகு சட்டசபை திரும்ப கூடி முடிவு பண்றாங்க தண்ணி விட்டுருவோம். ஏன்னா அது கூட உச்சநீதிமன்ற உத்தரவுக்காக இல்லையா, தண்ணி கிடைச்சிருச்சு. ஒரே ஒரு பாயிண்ட், அதாவது கர்நாடக அந்த ட்ரைபியூனல் அவார்டை நீங்க படிச்சீங்கன்னா ஃபைனல் ஆர்டர்ல அவங்க ஒரு விஷயம் மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. அது அதிலிருந்து நம்மளையே பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யலாம், இது இந்த கோர்ட்ல இது மேட்டர் போயிட்டு இருக்கும், இது ட்ரைபியூனல் மேலாண்மை வாரியம் அமைக்கப்படுமா படாதாங்கிறது அது பேரலல் ட்ராக். ஆனால் ஒரு மிக துல்லியமா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, தமிழகத்திலே வடகிழக்கு பருவமழை வரும் பொழுது அதிலிருந்து வரும் நீரை சேகரித்து வைப்பதற்கு தேவையான அணைகளோ மெக்கானிசமோ இல்லை அப்படிங்கறத அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதனாலதான் அதை ஒரு ஃபேக்டராகவும் எடுத்துட்டு இருக்காங்க, அந்த வாட்டர் எவ்வளவு அவைலபிலிட்டி ரிக்குவயர்மெண்ட் எல்லாத்துக்கும். அதனால நிச்சயமாக இதை நம்ம உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரும், நிச்சயமாக நம்ம பாராளுமன்றத்தில் அழுத்தம் கொண்டு வரலாம், எல்லாம் பண்ணலாம். நாமே நமக்கு காவேரி டெல்டா பகுதியில் வடகிழக்கு பருவமழை பர்டிகுலரா அவங்க சொல்லியிருக்காங்க, நார்த் ஈஸ்ட் மான்சூன் தமிழ்நாடு does not have adequate facilities to store the water from the north east monsoon in காவேரி டெல்டா. அதை நம்ம அதிகரிச்சிட்டோம்னா நிச்சயமாக இந்த டிபெண்டன்சி காவேரி நீர் மேல் இருக்கும் அந்த கர்நாடகத்தின் ரிலீஸ் ஆன வாட்டர் மேல இருக்கிற டிபெண்டன்சி கொஞ்சம் குறையும். நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி.